அங்கே இறைச்சி தொழிற்சாலையில் பன்றிகளுடைய கூச்சல் சட்டத்தை தவிர்த்து அவங்க மற்ற எல்லாத்தையுமே பணமாக்கிடுவாங்க. அதே போல தான் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுடைய கடைசி சொத்து உழைப்பு வரை சுரண்டிட்டு அவங்களையும் உமிழ்ந்து வெளியே தள்ளிடுவாங்க. இன்னைக்கு 1906 ஆப்டன் சிங்க்லர் அவர்கள் எழுதின ஜங்கிள் என்கிற நாவலை தான் நான் அறிமுகம் செய்ய போகிறேன். இதை தமிழில் கான்கிரீட் காடுகள் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்காங்க. கதையோட ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்கு போனால் தங்களுடைய வாழ்க்கை மாறிடுங்கிற பெரும் கனவோட யூகில்ஸும் அவனோட குடும்பமும் லித்துவேனியாவிலேருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவுக்கு வராங்க. ஆனால் அமெரிக்காவில் கால் வைத்த நொடியிலிருந்து அவங்க தொடர்ந்து ஏமாற்றப்படுறாங்க. அவங்க சிக்காகோவில் இருக்கிற பேக்கிங் டவுன் என்ற இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யூகில்ஸ் அங்கே இருக்கிற இறைச்சி தொழிற்சாலையில் வேலைக்கு செய்யறாங்க. அந்த தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் மாடுகளும் பன்றிகளும் உணவுக்காக கொல்லப்படுது. அந்த தொழிற்சாலை மிகவும் சுகாதாரமற்றதாக இருக்கு. தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை வாங்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு நிமிஷம் கூட அவகாசம் அளிக்கப்படுவதில்லை. அங்க உள்ள இயந்திரங்களை எப்படி ஒரு துளி கூட வீணாக்காம அதோட எல்லா பாகங்களையும் முதலாளித்துவம் பணமாக்குமோ அதே போலதான் தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் சக்தியையும் அந்த முதலாளித்துவ அமைப்பு உறிஞ்சி எடுக்குது. கதையோட முதல் பாதி வரை தன்னோட குடும்பத்துக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் யூகிஸ் சொல்ற ஒரே விஷயம், நான் இன்னும் கடினமா உழைக்கிறேன் என்பதுதான். யூகிஸ் கடினமா உழைச்சா வாழ்க்கையில முன்னேறலாங்கிற அமெரிக்கன் ட்ரீமை நம்புற ஒரு சராசரியான மனுஷன். ஆனா யூகிஸோட வாழ்க்கையில நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த அமெரிக்கன் ட்ரீம் என்பது முதலாளித்துவம் கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் கட்டுக்கடை என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறது. வேலை, மனைவி, குழந்தைகள்னு யூகிஸ்க்கு அடிக்கடிக்கு ஈடுகட்ட முடியாத இழப்புகள் வருது. இதனால மனமுடைந்து போற யூகிஸ் ஒரு நாடோடியா மாறி தெருக்கள்ல சுற்றி திரிகிறான். அப்போ அவனுக்கு சிக்காகோவோட ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளோடும் தேர்தல்ல கள்ளக்கணம் செய்யற கும்பலோடும் தொடர்பு ஏற்படுது. யூகிஸ் அந்த அரசியல் கூட்டமைப்புகளுக்காக தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தை ஒடுக்கிற கூலிப்படையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அந்த சுயநலமான அரசியல்வாதிகளும் அவங்களுடைய தேவை முடிந்ததும் யூகிஸ்க நடுத்தெருவுல விட்டுறாங்க. இப்போ சிக்காகோவுடைய குளிருக்கு பயந்த யூகிஸ் தற்செயலா ஒரு அரசியல் கூட்டம் நடக்கிற இடத்துல ஒடுங்கிறான். அங்கதான் அவன் முதலா சோசியலிசம் பற்றி கேள்விப்படலாம். அது ஒரு சோசியலிச கூட்டம். அந்த கூட்டம் முடியும் வேளையில யூகிஸ் ஒரு சோசியலிஸ்டா மாறுறான். அதன் பிறகு தேர்தலில் சோசியலிஸ்டுகள் பலம் பெறுவதற்காக அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். சிக்காகோவில் அடுத்து நடக்கிற தேர்தலில் சோசியலிஸ்டுகள் முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்று ஒரு அரசியல் அலையை உருவாக்குறாங்க. கூடிய சீக்கிரம் சிக்காகோ நமதாகும், சோசியலிசம் வெல்லும் என்ற மாபெரும் முழக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாவல் முடியுது.